எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் போகிற போக பார்த்தா தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கலாமா, இல்லை பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கைலாசா பக்கமாக கரை ஒதுங்கிடலாமா அப்படின்ட்டு பல யோசனைகள் மண்டையில் ஓடிட்டு இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து, இந்த அளவுக்கு லோ ஸ்டாண்டர்டா, இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியாக தமிழ்நாட்டு மக்கள் மாறுவாங்கன்ட்டு நான் கனவிலும் கண்டதில்லை சாரு. ஏற்கனவே இருக்கிற ஒரு இதையே சகிக்க முடியல, தாங்க முடியல. இதில் இன்னொரு குரூப் வேற கிளம்பி வருது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிற, புலம்பிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? புலம்ப வச்சுட்டாங்களே, என்ன பண்ணி தொலைக்கிறது? நாளைக்கு நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் 28ஆம் தேதி. அதுக்கான நலத்திட்ட உதவிகளை இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே அக்கறை வந்துடுச்சு. அவங்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சு ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான் என் கட்ட வேகாதுன்ற அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று திருவள்ளூரில் ஏதோ ஒரு காலேஜோ ஸ்கூலோ ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் மக்கள்லாம் கூடியிருக்கிறாங்க, நிறைய பேர் கூடியிருக்காங்க. அது கூடின கூட்டமா இல்லை கூட்டப்பட்ட கூட்டமா அப்படின்றது நமக்கு தெரியல. மொத்தம் ஒரு கூட்டம் கூடியிருக்குது. அங்கே நலத்திட்ட உதவிகள் தனுஷ் அவர்கள் வழங்குகிறார். அதில் ஒரு விஷயத்த அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு. வெளிப்படையாக அவருக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஒரு அரசியலுக்குள்ளே என்ட்ரியாவோ போகிறாப்புல அப்படின்ட்டு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இவ்வளோ பேர் இங்கே நீங்கள் கூடிருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய ஒற்றுமையாக நீங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறீங்க. ஸோ இந்த யூனிட்டிங்கிறது ஒரு பவர். அந்த பவருக்கு நம்ம ஒரு பர்பஸ் கொடுக்கணும். அதாவது இவ்வளோ மக்கள் திரள் இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பர்பஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாரும் போயிட்டு நலத்திட்ட உதவிகள் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் சொல்கிறாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இல்லை, எங்கேயும் இல்லை. லியோ ஆடியோ லான்ச்சோ அல்லது சக்ஸஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன். அதில் விஜய் அவர்கள் பேசினது, தமிழ்நாட்டில் எங்கே நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க பண்ணதாக இருக்கணும் அப்படின்ற பேர் வரணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசுனது இப்போ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காப்புல நடிகர் தனுஷ் அவர்கள். சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. நீங்கள் ஹிண்ட் கொடுக்கறது, மறைமுகமாக பேசுறது எதுக்கு, அதெல்லாம் தெளிவாக புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணைக்கு கூப்பிட்றாப்புல. இப்போது விஜய் அவர்களுக்கு போட்டியாளராக இது வரைக்கும் சினிமாவில் இருந்தவர் அஜித் அவர்கள். அஜித் அவர்கள் இப்போது எல்லாத்துலேருந்து விலகிக்கிட்டார். ரசிகனாவது இன்னொன்னாவது போயா அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எனக்கு ஏன் உண்டு, என் வேலை உண்டு, என்னோட என்டர்டெயின்மெண்ட் உண்டு, என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்ற மாதிரி அவர் இருந்துக்கிட்டார். உண்மையிலேயே ரியல் ஜென்டில்மேன் அஜித். ஆக்சுவலாக நான் விஜய் ஃபேன், நான் சினிமாவிலே எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீ ரொம்ப பெரிய ஆள் தலை அப்படிங்கிற மாதிரி தான் அஜித்தை பார்க்கும்போது தோணுது. இப்போது அரசியல்லையும் அவர் பெருசாக ஈடுபாடெலாம் காட்டல, அவர் பாட்டுக்கு அவர் இருக்கார். அதனால் இப்போ விஜய் அவர்களுக்கு போட்டியாளராக இருக்கிற அஜித் அவர்களை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா, அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படியே நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னா, பொலிட்டிக்ஸில் நம்ம சினிமாவில் விஜய்க்கு போட்டியாக அஜித் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அரசியலில் விஜய் அவர்களுக்கு போட்டியாக நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் பிளான் பண்ணுறாரா என்னமோ தெரியல. அதனால் அஜித் அவர்களே ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தலை அஜித் சொன்ன மாதிரி நீங்களா தோத்துட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்ற வசனத்தை வேற சொல்லி காட்டுறாரு. அஜித் அவர்களை பற்றி நீங்கள் பேசுனதெல்லாம் ரைட்டு தான். ஏன்னா அப்படிலாம் பேசினா அஜித் ரசிகர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அஜித் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இம்மெச்சூர்டாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இழுத்துட்டு வரீங்க. சரி, இன்னொரு வேலை ஒன்று கூடுதலாக சேர்த்து பண்ணீங்களே, அது என்ன? குழந்தைங்கலாம் வராங்க, சின்ன குழந்தைங்க, அவங்க உங்கள் காலில் விழுறாங்க. அதுக்கு பின்னாடி சில மாணவர்கள், கொஞ்சம் சிறுவர்கள், அவங்களும் வராங்க, உங்கள் காலில் விழுறாங்க. ஒருத்தர் காலில் விழும்போதே போய் டக்குன்னு ஓடி போய் மைக்கை பிடிச்சி இன்னைக்கு யாரும் என் காலில் விழாதீங்க, இது நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா அவர் உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வராங்க, எல்லாரும் காலில் விழுறாங்க, எந்திரிக்கிறாங்க, போகிறாங்க. இவரும் காலில் விழ வச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கி விடுறாரு. அப்படி என்ன சாதனைகளை தனுஷ் அவர்கள் பண்ணிட்டார் அப்படின்ட்டு தெரியல. அப்படி என்ன இந்த நாட்டுக்கான தியாகத்தை பண்ணிட்டாருன்னு தெரியல. எல்லாம் காலில் விழுற அளவுக்கான வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது போக இன்னொரு பக்கம் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ரத்த தான முகாம் ஒன்று அவருடைய ரசிகர்கள் நடத்தினாங்க. அதுக்கு பேனர் ஒன்று வச்சிருந்தாங்க. என்ன பேனரு? தமிழ் இன தலைவரே, தமிழ் இன தலைவர். எப்படி? தமிழ் இனத்துக்கே தலைவர். சரி, இந்த தமிழ் இனம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரலாம். இந்த தமிழ் இன தலைவர் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு உண்டான மரியாதை போச்சு அவங்களால. அதாவது காமராஜர் அவர்கள் ஒரு டைம் பெருந்தலைவர், இப்போ வரைக்கும் ஒரு பெருந்தலைவர் தான். அவருடைய தியாகங்கள், அவருடைய அந்த பெருந்தலைவர் அப்படின்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள், இல்லைங்களா? அது நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு காண்டி என்ன ஆனது? நம்மளை வெறுந்தலைவர்ன்றாங்க, அவரை பெருந்தலைவருங்கிறாங்க, இது சரியில்லையே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார்? இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா பெருந்தலைவர் அப்படின்ட்டு பேர் வச்சிட்டாப்ல கருணாநிதி. ஏன்னா
இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர் இவங்களே பெருந்தலைவர், அப்புறம் நீங்க என்ன பெரிய பெருந்தலைவர் அப்படின்ட்டு அதை ஈக்குவல் அந்த பெருந்தலைவர் அப்படின்ற அந்த பேரை டம்மி பண்றதுக்காக இந்த வேலையை கருணாநிதி அவர்கள் பண்ணார். இப்போ உங்களுக்கெல்லாம் தமிழின தலைவர்னு பேர் வச்சா, அல்லது உங்களுக்கெல்லாம் தலைவர்னு கூப்பிட்டா தலைவர்களுக்கு உண்டான மரியாதை போச்சையா? எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு, சுதந்திரத்துக்காக பாடுபட்டு, சரி விடுங்க, அது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் வைக்க வேண்டிய பேரை உங்களுக்கு வச்சா அப்புறம் அந்த பேருக்கு என்ன மரியாதை இருக்குது? கருணாநிதி பண்ண வேலையில தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, தமிழின தலைவர் நீங்க, ரைட் விடுங்க. பார்க்குற மக்கள் இன்னும் எத்தனை தமிழின தலைவர் தான் பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் பட்டு வெளியே வாங்கயா, எத்தனை தமிழின தலைவர்கள் இருக்கிறீங்கன்னு நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில். தலையெழுத்து. சரி, இப்போ காலில் விழுறாங்க. காலில் விழுந்தவங்கள நீங்கள் தூக்கிடுவீங்க. குழந்தைங்களை காலில் விழுச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது, நல்லாவே தெரியுது பார்க்கும்போது. எல்லாம் விழுறீங்க. உண்மையிலேயே அவங்கள ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறத அப்படியே செய்வாங்கன்னு வச்சுங்களேன். அவங்கள பெற்று வளர்த்தாங்கல்ல பேரண்ட்ஸு, அவங்கள செருப்பை கலட்டிக்கிட்டு அடித்தா சரியாக போயிடும். நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன், இல்லை தவறான வார்த்தையை பயன்படுத்தலை, ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். என்ன பேரண்டிங், வெங்காய பேரண்டிங் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன கிழிச்சிட்டாருன்ட்டு போய் காலில் விழுறதை வேடிக்கை பார்த்துருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க. நீங்கள் உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இல்லையா? உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு காலில் உங்களுடைய பிள்ளைங்க போய் காலில் விழுறாங்க, நீங்கள் கூட வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன வளர்ப்போ, என்ன புள்ள வளர்ப்போ ஒன்றும் புரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த காலேஜுங்களில், ஸ்கூல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்கல்ல, இந்த விழாக்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யாரை கூப்பிட்டு இருக்கிறாங்க? இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற பேரில் எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பணம் சம்பாதிக்கணுமோ, அல்லது என்ன மாதிரிலாம் சும்மா உடம்ப காட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்களெல்லாம் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க மாணவர்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு கதைகளோ அல்லது அட்வைஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய சாதனை படைச்சவங்க. அதை இந்த பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறாங்க. பாரு என்ன மாதிரி நாசம் பண்ணி வைக்கிறீங்க தமிழ்நாட்டுன்னு பாருங்க உங்களுடைய பேரண்டிங்கால. உண்மையிலேயே 90s கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் அந்த பேரண்டிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஒழுக்கமாக, கொஞ்சம் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரளவு வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் 90s கிட்ஸ் அவங்க பேரண்ட்ஸாக மாறுறாங்க பாருங்க. உங்களா மாதிரி ஒரு கேடுகட்ட வளர்ப்பு சத்தியமாக சொல்கிறேன் யாராலையும் வளர்க்க முடியாது. பிள்ளையா வளர்க்குறீங்க நீங்கள் எல்லாம். ஸ்கூல்ஸில் காலேஜில் இப்படி கண்ட கருமாந்திரத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. கண்டிக்க துப்பு இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு நடிகனோட காலில் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க, கண்டிக்க துப்பு. அது சரி, நீங்களே உங்களுடைய பேட்டிகளே நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா விஜய் அவர்களை பற்றி. அப்படின்னும் போது நீங்களே அவ்வளோத்தான். அப்புறம் நீங்களே ஆகப்பெரிய சில்லறையாக இருக்கும்போது உங்களுக்கு பிறந்தவங்க பின்ன எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வளர்ப்பு பின்ன எப்படி இருக்கும்? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நாசம் பண்ணுங்க. இப்படி ஏற்கனவே இருக்கிற இந்த கிரிஞ்சி மேக்ஸையே சமாளிக்க முடியல. இந்த கிரிஞ்சி மேக்ஸ் பார்த்தாதுன்ட்டு அதுக்கு போட்டியாக இன்னொரு கிரிஞ்சி ப்ரோ மேக்ஸ் ஒன்று கூட்டு வந்து உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க. அது என்ன கணக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி 2 தியரி இருக்குது. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சரி, நான் அதுக்கு முன்னாடி அதான் அஜித்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா தனுஷ் அவர்கள். உண்மையாகவே அஜித் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி காலில் விழுறதுக்கெல்லாம் விட்டுருக்க மாட்டார். ஆள் காலில் விழும்போது பேரண்ட்ஸை ஸ்ட்ரிக்டாக திட்டிருப்பார். எனக்கு தெரிஞ்சு திட்டிருப்பார், கண்டிச்சிருப்பார். உங்களுக்கு அவங்கள காலில் விட்டு விட வச்சு வேடிக்கை பார்க்குற உங்களுக்கு அஜித் அவர்களுடைய பேரை சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்றத நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போது இவர் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு 2 வகையான தேதி சொல்கிறாங்க. ஒன்று, டிஎம்கே இப்போ க்ளூலெஸ்ஸாக இருக்குது. விஜய் அவர்களை எப்படி எதிர்க்கிறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, விஜய் அவர்கள் டிஎம்கேவை டிஃபீட் பண்ணல, டிஎம்கேவை தோற்கடிக்கல, டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாப்ல. எதெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்களோ, அதாவது இந்த சமூக நீதி, இந்த பட்டியல் சமூக மக்களுக்கான தேவைகள், பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த பெண், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அவர், ஹீ ஸ்டோல் இட், அவர் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ கொள்கை அப்படின்ற இடத்துல டிஎம்கேவை, அதாவது விஜய் எதிர்க்கிறதுக்கு டிஎம்கே கிட்ட இப்போ வலுவாக எதுவுமே இல்லை. அப்போது க்ளூலெஸ்ஸாக இருக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற இடத்துல தான் தனுஷ் அவர்களை உள்ளே இழுக்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனை, அல்லது தனுஷ் அவர்களை வச்சு இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கலாமா விஜய் அவர்களை கவுண்டர் பண்ணுறதுக்குன்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தியரி. இன்னொரு பக்கம் வேற என்ன மாதிரி தியரி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லை, அண்ணாமலை ப்ளஸ் தனுஷ் அவர்கள் ப்ளஸ் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் தொடங்கி இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இதாக விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி வருது. இந்த ரெண்டு தியரியில் எந்த தியரி உண்மையான தியரின்னு தெரியல. ஆனால் இப்போ என்ன நிலைமையில தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நடிகர் தன்னுடைய ஸ்டார் பவரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டார்.
இதுக்கு முன்னாடி ஒரு தியரி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு நடிகரால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது, எம்ஜிஆர் தான் கடைசி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு. அதனால இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா நடிகர்களுமே அரசியலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே கூட அரசியலுக்கு நான் வருவேன்னு சொன்னார், அப்புறம் வந்துட்டான்னு சொன்னார், அதுக்கப்புறம் இல்லை நான் திருப்பி போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டாரு, வந்து ஜெயிச்சும் காட்டிட்டார் இல்லையா. இப்போ எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓ, விஜய் அவர்கள் ஜெயிக்கும் போது நேனு ஜெயிக்க கூடாதா, நேனு ஏன்ட்டு இழிச்சு வாயிலுவா, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் முதல்ல நம்முடைய ராகவா லாரன்ஸ் அவர்கள் உள்ளே வந்தார். உள்ளே வந்து மக்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு நான் அரசியலுக்கு வரேன்ட்டு அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு. விஜய் ஜெயிக்கும் போது நான் ஜெயிக்க மாட்டேன்னா இந்த கோமாளி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இவங்கெல்லாம் உள்ளே வர மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது யார், அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது யார்? இந்த விசிலடிச்சாங்க குஞ்சுங்க தான். போனீங்கன்னா படத்தை பாருங்கடா, ரசிங்கடா, விசிலடிங்கடா, போய் தொலைங்கடா அதோட நிற்க மாட்டான். அதெல்லாம் முடியாது, எனக்கு இவங்க தான் தலைவர்னு போய் கபால்னு காலில் விழுந்து காலை பிடிச்சிக்குவான். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு மனநிலை, கேடுகட்ட சிந்தனை கொண்ட ஒரு கூட்டமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே மனவேதனை தரும். இங்கே வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் வந்து தேர்தலில் நின்று போட்டிட்டாலும் அந்த ஆளுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு 4 தற்கூறிங்க இருக்கும். அந்த அளவு தான் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை உண்மையிலேயே. இப்போ ஒன்றும் இல்லை, தனுஷ் அவர்கள் அறிவிச்சாரு தன்னுடைய மன்றத்துக்குன்ட்டு ஒரு கொடி. என்ன கொடி? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆஹா, என்ன மாதிரியான ஒரு தத்துவம். கொடியை அறிவிச்சாரு. மன்றத்துக்கு எதுக்கியா கொடி அப்படின்னா தெரியும், அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வந்து நின்ட்டாப்ல. அடுத்த கட்ட என்ன பிளான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அது போக போக தான் தெரியும். சரி, ரைட்டு, இது ஒன்று. இன்னொன்று, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு விஜய் அவர்களை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணார். வந்திருக்கிறீங்க எல்லாரும் பத்திரமா போங்க, பாதுகாப்பாக போங்க, இந்த வண்டியில் ஓவர்டேக் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. அதாவது நம்ம சிஎம் சார் அவர்களையும் அவருடைய ரசிகர்களையும் மறைமுகமாக குத்தி காட்டுறப்பல என்ன அப்படின்னா, அவங்க தான் போய் வண்டியை ஓவர்டேக் பண்ணானுங்க, உளுந்தானுங்க, மரத்து மேலே ஏறினானுங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறானுங்க, தற்கூறிங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருங்க, எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறார் இவர். எப்பா, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமோ அதுக்கு சற்றும் சளைப்பில்லாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். அட்லீஸ்ட் விஜய் அவர்களாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவரோட ரசிகர்கள் மன்றம், அதுக்கப்புறம் அதாவது என்னது பேர், மக்கள் இயக்கம், தளபதி மக்கள் இயக்கம், இதெல்லாம் வச்சு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணாங்க. சில டெக்கேட்ஸாகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அரசியலுக்கு வர்றதுக்கான மூவ்ஸை ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்கள் பண்ணிட்டு தான் இருந்தார். சினிமாக்கள் அதுக்கேற்ற மாதிரியான வசனங்கள் வைக்கிறது, மேடைகள் அதுக்கேற்ற மாதிரியான பேச்சுகள் பேசுறதுன்றது அவருடைய நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே நகர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, திப்புன்னு நான் உள்ளே வந்துட்டு அரசியலுக்குன்ற மாதிரி வந்து நுழைஞ்சிருக்கிறீங்க. ஸோ அவங்கள ரசிகர்கள் அவர் அதை கொண்டாடுறாங்கன்னா கூட ஏதோ ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. ஆனால் உங்களுடைய ரசிகர்கள் உங்களே, அதாவது அரசியலில் ஒரு தலைவராக ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த லாஜிக்குமே இல்லை. அந்த கூட்டத்திற்கு சற்றும் சளைப்பில்லாத ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். போது உண்மையிலே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகுது நமக்கு. என்னடா போராடே போயலாமடா கம்முன்னுன்ற மாதிரி டயர்ட் ஆகுது. இதில் போகிற போகில் ஒன்று சொல்லிட்டு போனீங்க பாருங்கள், ஒரு தமிழனா எனக்கு இந்த 2 தேசிய விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதை தட்டி விட்டுறாதீங்க, தட்டி கொடுங்க அப்படிங்கிறீங்க. ரைட்டு, தேசிய விருது கிடைச்சது உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தமிழனா பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னது தான் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா நீங்கள் தமிழனா அல்லது இல்லையா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும், பல பேருக்கும் அது தெரியும். அப்படின்னும்போது எதுக்கு? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம சாதிக்கணும், அல்லது தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் அப்படி குரல் வித்த காட்டணும் அப்படின்னா நான் தாங்க பச்சை தமிழன் அப்படின்ட்டு வந்து முதல்ல சொல்லி போடணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே தமிழ் இனத்தலைவர்னு பட்டம் போட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழின தலைவர் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு புது தமிழின தலைவர் வந்திருக்காரு. ஆக மொத்தத்தில் தமிழின தலைவனா ஒரு தமிழன் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க. ரைட், நடத்துங்க, இருக்கட்டும். அந்த அளவுக்கு மானங்கிட்ட தெரிகிறமில்ல, எங்களுக்கு தேவைதான். ஆனால் விஜய் அவர்களை, நம்முடைய சிஎம் சார் விஜய் அவர்களை தனுஷ் அவர்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், அல்லது தனுஷ் அவர்களை வந்து ஒரு போட்டியாளராக நிறுத்தி விஜய் அவர்களை வந்து கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி தப்பான ஒரு கணக்கு, ராங் கால்குலேஷன். விஜய் அவர்களுடைய ஸ்டார் பவர்ன்றது அது வேற இடம், அது வேற லெவல். அதே மாதிரி அவர் முதல்வராக ஆனதுங்கிறதும் அது யாருமே எதிர்பார்க்காம அப்படி ஒன்று நடந்துருச்சு, வந்துட்டாரு. ரைட், இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஆட்சியின் மீதான விமர்சனங்களும் நம்ம வைக்கிறோம், அது வேற. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு நடிகரை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலை முதல்ல எங்கிருந்து வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நடிகர் ஆட்சி அமைச்சிட்டாரு, அந்த நடிகரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு நடிகர் வந்தாதான் முடியும் என்ற இடத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலம், எவ்வளோ ஒரு அசிங்கம், எவ்வளோ ஒரு அவமானம் இது தமிழ்நாட்டுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நடிகரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு நடிகரால் தான் முடியும். ஏன்னா இந்த ஒரு பிம்பத்தை நம்பி தான் தமிழ்நாட்டு தற்கூறிங்க ஓட்டு போடுவாங்க.
உண்மையாகவே மக்களுக்காக களத்தில் நிற்கிற அரசியல் செய்கிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டம் இருக்கணும், எல்லாரும் கைத்தட்டி விசில் அடிக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்களை ஒருத்தங்க எடை போடுறாங்கன்னா உங்களை எவ்வளவு கேவலமாக, உங்களை எவ்வளவு கீழ்த்தரமாக, உங்களை எவ்வளோ அசிங்கமாக மற்றவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு உங்களை அசிங்கமாக நினைக்கிறதுனால தான் ஒரு நடிகருக்கு போட்டியாக இன்னொரு நடிகரை தூக்கிட்டு வராங்க. கரெக்டா? திருந்த வேண்டியது அவங்க இல்லை, திருந்த வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். கொஞ்சமாவது தெரியல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக படிக்கிறதோ அல்லது கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்குறதோ அந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வர 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 அடுத்தடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்து வர வர எப்படி மாறிட்டு இருக்குதுன்னா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அவசர அவசரமாக போயிடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடியோ, ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு வீடியோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அதை உட்காந்து யாரும் முழுசாக பார்க்க மாட்டாங்க. ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடணும், ஒரு 50 செகண்டுக்குள்ளே எனக்கு முடிஞ்சு போயிடணும். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது, அதுக்கு மேலே எனக்கு பார்க்க வராது, என்னோட பிரெயின் அதை அலோவ் பண்ணாது. அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மாற்றி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா இந்த தலைமுறை இதுக்கு மேலே திருந்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம்ல, அதுங்க எவ்வளோ தற்குறித்தனமாக அவங்க போடுற ரீல்ஸும் அவங்க போடுற இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இந்த குடும்பமாக போடுற ரீல்ஸு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போடுற ரீல்ஸு, விடுங்க, கோவம் வருது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது, புலம்புறதை தவிர என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாவது நான் மறுபடியும் பேரண்ட்ஸை தான் திட்டுவேன். ரெஸ்பான்சிபிலிட்டியோட பிள்ளைய வரங்க, முதல்ல நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருங்க நீங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.